படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான கேஸுகளை பற்றி டிவி சேனலுக்கு சொல்கிறாரு. அதில் ஒரு கேஸை பற்றி கேட்குறாங்க. அப்போ முதல்ல அவர் சொல்ல மறுக்கிறாரு. அப்புறமா இந்த முழு வீடியோவை என்கிட்ட காட்டினீங்கன்னா அதில் நான் கட் பண்ண சொல்லக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் கட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அவங்களும் சரின்றாங்க. கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு எஸ்ஐ வராரு. உள்ளே வந்து நான் தான் புதுசாக ஜாயின் பண்ண வந்திருக்கேன் எஸ்ஐ அப்படிங்கிறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே வாங்க சார், இன்ஸ்பெக்டர் வெளில போயிருக்காங்க, நீங்கள் வந்த உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் என்னோட ரூமை காட்டுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வந்து காஃபி குடிக்கிறதுக்குள்ளேயே இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து வந்துடுறாரு. வந்த உடனே அங்கேருந்து ஏட்டையா வந்து சார் இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட ஜாயினிங் லெட்டர் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜாயினிங் லெட்டரை பார்த்துட்டு என்னையா 1.5 வருஷத்துக்குள்ள இத்தனை ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், நேர்மையாக இருக்கிறதுனால எனக்கு இத்தனை ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உன்னோட வாயை வச்சுட்டு சரியாக இருந்தீங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு போய் எஸ்ஐ ஜாயின் பண்ணுறாரு. அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஏட்டையா ஏற்கனவே நடிகை ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு நைட்டில் போகிறாரு. நைட்டில் போய் அங்கே சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு அடிச்சுட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுறாரு. உடனே அந்த ரூமில் இருந்து இன்ஸ்பெக்டர் 4 போலீஸோட வெளில வராங்க. வெளில வந்து என்கிட்ட எத்தனை தடவை உனக்கு சொன்னாலும் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டி அவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்க. சஸ்பெண்ட் பண்ண உடனே அந்த ஏட்டையா முறைச்சிக்கிட்டே போகிறாரு. அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர் தன்னோட மனைவியை போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு வந்து விடுறாரு. உள்ளே ஒரு ரவுடி போய் அவங்கள வெட்டிடுறான். கேட்டால் நான் வேற ஒருத்தவங்களை வெட்ட வந்தேன், இவங்கள மாற்றி வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உள்ளே அவனை பிடிச்சி போட்டுடுறாங்க. இதுக்கு இடையில ஸ்டேஷனில் ஒருத்தனை பிடிச்சி போட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எஸ்ஐயோட ஃப்ரெண்டு, நான் படிக்கும்போது நானும் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். எஸ்ஐ அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு வராரு. ஸ்டேஷனுக்கு வந்த உடனே அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் போய் பார்க்குறாரு. அவன் வந்து சொல்கிறான், என் மேலே வேணுங்கனே பழிய போடுறாங்க, நான் ஒரு கேபிள் நடத்திட்டு இருக்கேன், என்னோட கேபிளுக்கு ஆப்போசிட்டாக வேற ஒருத்தன் கேபிள் ஸ்டார்ட் பண்ணான், அவனுக்கு நிறைய கனெக்ஷன் கிடைக்காதால என்னை வேணும்னே வம்புழுக்கிறான், வம்புழுத்த நான் ஏன்டா அப்படின்னு போய் அவன் வீட்டில் கேட்ட உடனே அவன் என்னை அடிக்க வந்தான், நான் நகர்ந்துட்டேன், கால் வலிக்கு அவன் கீழே விழுந்துட்டான், அதனால் என் மேலே குலபலிய போடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், என்னை விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எஸ்ஐட்ட கேட்குறான். சரி பரவாயில்ல நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐயும் அவனை போக சொல்லிடுறாரு. ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கேஸில் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தோமே அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அங்கே கூடிய போலீஸு எஸ்ஐ வந்து அவரோட ஃப்ரெண்டாமா, அதனால் அவரை வெளியில் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னோடனே டென்ஷன் ஆகிடுறாரு. டென்ஷன் ஆகி போய் உடனே எஸ்ஐ கேட்குறாரு, ஏன்டா உன் சௌரியத்துக்கு நீ விடுவியா அப்படின்னு கேட்டோடனே இல்லை எல்லாமே நான் தெளிவாக விசாரித்து தான் அவனை விட்டுருக்கேன், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே நான் கூட்டிகிட்டு வந்தேன் நீ எப்படா விடலாம் அப்படின்னு சொல்லி திட்டிடுறாரு. திட்டினோடனே 2 பேர் விரோதமானவொடனே இன்ஸ்பெக்டர் அவனை திட்டிட்டு வெளில போகிறாரு. நீ பாரு நான் போய் அவனை இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கோவமாக வெளில போகிறாரு. வெளில போகும்போது இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டியை வெட்டினால அவனோட ஒய்ஃப் வந்து வர்றாங்க. வந்து ஏதாச்சும் பணங்கனா வாங்கிக்கிங்க சார், என் புருஷனை எப்படியாச்சும் வெளில விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்ட உடனே அவர் போமா நீ பொம்பளையாச்சும் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு போகிறாரு. போய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ளே போட்டுடுறாரு. அடுத்த ஊரில் வந்து ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் எல்லோரும் ஊர் மக்கள் எல்லாம் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டோட மாடியில் ஒரு சின்ன பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு ஏற்கனவே அவர் ஃப்ரெண்டாக இருந்த போலீஸ்காரரும் இவரும் இருக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு புதுசையை கூப்பிட்றாரு ஃபோன் பண்ணி, ஏன் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, ஒரு ஸ்டேஷன் இருக்கீங்க, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறதுக்காக எஸ்ஐயை கூப்பிட்றாரு. எஸ்ஐயும் அங்கேருந்து வர்றாரு. வரும்போது அவரோட ஃப்ரெண்டு சொல்கிறது இவர் 2 பேருக்கும் ஒன்றும் செட் ஆகலை. செட் ஆகும்போது சண்டை வர மாதிரி இருக்குது. சரி நான் வர சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கிளம்பிடுறாரு. அங்கேருந்து கிளம்பி போனவுடனே அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொட்டை மாடிக்கு துணி காய போடுறதுக்காக மேலே வர்றாரு. மேலே வந்து பார்க்கும்போது ஒரு சாக்கில் ஒரு லேடியை அடித்து கொண்டு மேலே கொண்டு வந்து ஒரு சாக்கில் கட்டி வச்சுருக்கிறாங்க. அந்த லேடி யாருன்னா இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் வெட்டினோட மனைவியை வெட்டி கொண்டு வந்து மேலே போட்டிருக்கிறானுங்க. எந்த ஒரு இதுவுமே தெரியலை அவங்களுக்கு. உடனே ஊர் முழுக்க அந்த செய்தி எல்லாமே பரவுது. ப்ரெஸ்ஸு மீடியா எல்லா பக்கமும் பரவுது. விஷயம் எல்லா பக்கமும் பரவணுன்னே உயர் அதிகாரிகள்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, ஏன் அந்த லேடி நேற்று வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் சார் நேற்று இங்கே வந்தாங்க, அவங்க அழுதுகிட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, ஆமாம் நேற்று இந்த லேடி வந்தாங்க, அவங்க வீட்டுக்காரரை வந்து வெளியில் விடுறதுக்காக பணம் கொடுக்க பார்த்தாங்க, நான் வேணான்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவியும் அதான் சொல்கிறாங்க, நேற்று நைட்டு வந்தார், வந்து இந்த விஷயத்தான் என்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு போலீஸ்காரங்கெல்லாம் போயிடுறாங்க. போயிட்டு எந்த ஒரு தடையும் கிடைக்காதால வேறு வழி இல்லாமல் போலீஸ்காரை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வர்றாங்க. போலீஸ்காரை அரெஸ்ட் பண்ண வராங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் போய் நிப்பாட்டுறாங்க. கோர்ட்டில் நிப்பாட்டினோடனே 15 நாள் ரிமாண்டில் உள்ளே வைக்க சொல்கிறாங்க. உள்ளே வச்சு விசாரிக்க சொல்கிறாங்க கோர்ட்டில்.
உடனே அவர் கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. இந்த கேஸை எஸ்ஐயோட மாமா அவர் ஒரு மினிஸ்டராக இருக்கிறாரு. இந்த கேஸை வந்து இன்ஸ்பெக்டரோட ஃப்ரெண்டு நடத்துறதுனால சரியாக கேஸ் நடக்காது, இந்த கேஸை நீ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த கேஸை நீ தான் நடத்தணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எஸ்ஐயும் சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாரு. ஜெயிலேருந்து வெளில மோங்கலாம் அப்படின்ட்டு வெளில வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து அவரை அடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுறாங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது எங்களை எத்தனை தடவை அடிச்சிருப்ப, உன்னை இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிக்க ஆரம்பித்த உடனே இவர் போட்டு எல்லாத்தையும் அடின்னு அடிச்சிடுறாரு. அடித்து முடிக்கும் இன்ஸ்பெக்டரோட மனைவியை வெட்டினவன் இன்ஸ்பெக்டரை வந்து இடுப்பில் குத்திடுறான். குத்தின உடனே அவர் அப்படியே கீழே சாஞ்சிடுறாரு. அவரை தூக்கிட்டு மேலே ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. ஆஸ்பத்திரிக்கு வந்த உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு போலீஸ்கார்ட்ட கேட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணு, பெயில் வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஜட்ஜிகிட்ட போய் கேட்டு பெயில் வாங்கி கொடுத்துட்றாரு. இந்த பக்கம் எஸ்ஐ வந்து கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே கேபிள்காரனை தேடி வர்றாங்க. கேபிள்காரன் தங்கியிருந்த இடத்த வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவன் இங்கே இல்லை சார், போய் 2-3 நாள் ஆகிடுச்சு, ஆளை காணும் அப்படின்னு சொல்ல உடனே அவனோட அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே எஸ்ஐ என்ன பண்ணுறாருன்னா அவனை தேடிட்டு போகிறாரு. தேடிட்டு போய் பார்த்தா அவன் கை கால் உடஞ்சி கிடக்கிறான். எனக்கு ஏற்கனவே கை உடஞ்சிருச்சு சார், நானே இங்கே 4-5 நாளாக ஆஸ்பத்திரியில் இருக்கேன், நான் எப்படி சார் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே சொன்ன உடனே சரி பரவாயில்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சார் இந்த இன்ஸ்பெக்டரோட கேஸ் தானே விசாரிக்கிறீங்க, அவர் ஏற்கனவே இங்கே டியூட்டியில் இருக்கும்போது அவர் ஒருத்தன் வெட்ட வந்தான், அந்த கேஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியா, எனக்கு அது தெரியாத அப்படின்னு சொன்னோடனே சரி நீங்கள் வாங்க சார் ஸ்டேஷனுக்கு வாங்க, அந்த கேஸோட ஃபைல் நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொன்னோடனே அங்கே போகிறாங்க. போயிட்டு அந்த கேஸ் ஃபைலை வாங்கி பார்க்குறாங்க. கேஸ் ஃபைல்ஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா சிண்டு அப்படிங்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். சிண்டு யார் அப்படின்னா, ஏற்கனவே தான் அந்த ஆட்டோவில் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். கூட்டிகிட்டு வரும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் காலில் வந்து இவன் பேரை சொல்லியிருப்பாங்க, ஜிண்டோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேரை வந்து எஸ்ஐ அந்த வெட்டினவனை ஸ்டேஷனில் போய் விசாரிக்கும் போது சொல்லுவான். உடனே இங்கே வந்து பார்க்கும்போது ஜிண்டுன்னு சொல்ல உடனே சரின்ட்டு எஸ்ஐ விசாரிக்க போவார். அந்த ஜிண்டு யாருன்ட்டு கேட்டுட்டு அவள் இருக்கிற இடத்த போய் கேட்குறப்போனா அங்கேருந்து ஒரு ஆள் வெளியில் வராரு. அந்த ஆள் வந்து ஆமாம் சார் இங்கே தான் இருந்தான், அவன் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தான், இந்த கேஸ்னால அவனால் போக முடியல, என்கிட்ட அடிக்கடி தண்ணி போட்டு வந்து இது போல் சொல்லி சண்டலத்துட்டு இருப்பான், நானும் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவார். சரி அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்ட உடனே அவன் இங்கே இல்லை சார், போய் ரொம்ப நாளாச்சு, ஆளையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவார். கேஸ் அவன் மேலே இருந்ததுனால அவன் வெளிநாட்டுக்கு போக முடியல, ஆனால் என் பையன் ஃபாரின் போயிட்டு அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கான், எங்கே இருக்கும்போது என் பையன் அப்ராடில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். சரி அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு கேட்பார். எஸ்ஐ அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லுவான், இதுபோல் என்னோட பையனும் அவன் காதலிக்கிற பொண்ணும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 4 பேரோட போனாங்க. போகும்போது அங்கே இருந்தக்கூடிய போலீஸ் 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள தகாத வார்த்தைகளை பேசுகிறதுனால அவன் கோவப்பட்டு 2 பேருக்கு அடிதடி ஆகிடுச்சு. அடிதடி ஆகும்போது அந்த சிண்டு என்ன பண்ணால் போலீஸை போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். இன்ஸ்பெக்டரை வந்து இவன் வெட்ட போயிட்டான். வெட்ட போனவுடனே அவனை பிடிச்சிட்டு போய் அவன் மேலே கேஸை போட்டார். அந்த என் பையன் மேலேயும் அந்த பொண்ணு மேலேயும் எந்த கேஸும் போடல, சரி பாவம்ட்டு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே சரி பரவாயில்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஸ்ஐ என்ன பண்ணுவார்னா இங்கேருந்து கிளம்பிடுவார். எஸ்ஐ விசாரிக்கும்போது அந்த வெட்டினனோட மனைவி ஆட்டோவில் வர்றதை ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும். அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய ஆட்டோ நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரை தேடி வராரு. நம்பரை தேடி வந்து ஒரு வீட்டை கதவு தட்டினா அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷனோட ஏட்டையை வெளியில் வராரு. என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கேயோ வெளில போகிறோம், நீங்கள் இங்கே வந்துருக்கீங்கன்னு. ஆமாம் சார் இந்த ஒரு இடத்து பிரச்சனையெல்லாம் நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டை சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ரத்தம், அருவாள் இது போல் சில பொருள்லாம் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஒருவேளை இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. மனைவி ஒரு குழந்தை வச்சுருந்தா பார்த்தீங்களா, அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருப்பானுங்க. அந்த குழந்தைய கொண்டு வந்து விட்டுருவானுங்க அந்த வீட்டில் விட்டோடனே எஸ்ஐ இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த குழந்தைய விசாரிக்க வருவார். விசாரிக்க வரும்போது இந்த அங்கிள் தான் உன்னை கூட்டிகிட்டு போனாரான்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுவார். ஆமாம் இவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு தெரியல, எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒன்றும் சொல்ல முடியாமல் அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறாரு. இதுக்கடையில் அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணுறாரு. இது மாதிரி சார் ஜிண்டு இருக்கிறடா எனக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த இடத்த சொல்கிறேன், அட்ரஸ் சொல்கிறாரு. நேராக எஸ்ஐ 4-5 போலீஸை கூட்டிகிட்டு அங்கே தேடிட்டு போனோன்னே அங்கேருந்து ஜிண்டு தப்பிச்சு போயிடுறான். ஏற்கனவே 2 போலீஸ்காரங்க வந்து அவனை அடித்து பிடிக்க பார்த்தாங்க, அவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிறாரு ஒரு பெரியவர். உடனே சரி பெரியவர்கிட்ட இவர் தான் வந்தாரா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சார் இவர் தான் வந்தார், அவன் மண்டையில் அடிச்சுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னோடனே
சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. எஸ்ஐ அங்கேருந்து கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோடனே அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தோடனே இது போல் ஜிண்டுவை யாரோ அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது போல் ஜிண்டுவை யாரோ அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபோன் கால் வருது. சரின்ட்டு அவர் வெளில வர பார்க்குறாரு. வீட்டுக்கு வெளில சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டுச்சுன்னா அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்குறாரு. உடனே லைட்டை போட்டு வெளில போய் பார்க்குறாரு. வெளில போய் பார்த்த உடனே ஜிண்டுவை யாரோ கொலை பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே நீங்கள் கொண்டுட்டு என் மேலே பழிய போடுறியா அப்படின்னு சொன்னோடனே இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆகிடுறாரு. உன் மேலே 100 சாட்சியை உருவாக்கிட்டு தான் இந்த கொலையை பண்ணி கொண்டு வந்து இங்கே போட்டிருப்பாங்க, கேனத்தனமாக பேசாத அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறாரு. திட்டினோடனே யோசிச்சுப்பார், யாரோ சேர்ந்து தான் நம்ம 2 பேரையும் மாட்டி விடுறதுக்கு பார்க்குறாங்க, நம்ம உடனே இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு எஸ்ஐ கிட்ட சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர். உடனே எஸ்ஐயும் யோசிச்சு பார்க்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு சரி பார்க்கலாம் சார் அப்படின்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேராக அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஏட்டையாவை தேடி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அந்த போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிடுறாரு. வெளியே போனோடனே வீட்டில் இல்லை அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிடுறாங்க. சரி ரைட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் ஏர்போர்ட்டுக்கு தான் போயிருக்கிறாரு. ஏர்போர்ட்டில் போய் விசாரிக்க போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு தெரியுது. உடனே ஏர்போர்ட்டில் போய் கேட்குறாங்க. ஏர்போர்ட்டில் அவர் விசாரிக்க வந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவங்க ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்டு கொடுத்த உடனே அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த பையன் வெளிநாடு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டவுடனே இல்லை சார் அப்படி எந்த பேரும் வெளிநாட்டுக்கு போகல, யாருமே ஃபாரின் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. எஸ்ஐக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பழைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஏட்டையா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டிருக்காரு. உடனே அதை கேட்குறாரு. கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போய் பார்த்தா அங்கே இல்லை. அவர் ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிடுறாரு. அந்த ஏட்டையா என்ன பண்ணுறாருன்னா ஃபாரின் போனவங்களை பற்றி விசாரிக்க வந்திருப்பார். அந்த லிஸ்ட்டில் அந்த ஜிண்டோவோட தங்கியிருந்த பெரியவரோட பையன் பேர் இருக்கும். அந்த பையனை பற்றி விசாரிக்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐயும் அங்கே போவாங்க. எஸ்ஐ சொல்லுவார், ஏற்கனவே இந்த வழியில் நான் வந்திருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோடனே அந்த வீட்டுக்கு நேராக போய் பார்க்கும்போது அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்ட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பங்கார்ட்ட போய் கேட்டால் இது போல் என் பையன் வெளிநாட்டிலே இருந்தான் சார், அங்கேயே இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே யார் சொன்னா அப்படின்னு கேட்டோடனே அந்த பையனோட மனைவி சொன்னா, ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு பக்கத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த போலீஸ்காரங்க வந்தாரா அப்படின்னு எஸ்ஐ கேட்குறாரு. ஆமாம் சார் வந்தார், அவர் வந்தவுடனே இந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னோடனே சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டாரு அப்படின்ட்டு அவனும் சொல்லிவிடுவான். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுவாங்க. கிளம்பி ஒரு லாட்ஜில் போய் தங்கியிருப்பாங்க. அங்கே போலீஸ்காரங்க தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு வந்தோடனே அந்த லாட்ஜுக்காரர் எப்படியோ சமாளித்து அவங்க இல்லாத சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில் எஸ்ஐக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வரும்போது சார் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த பையன் ஃபாரின் போகவே இல்லை அப்படின்ட்டு எஸ்ஐட்ட சொல்கிறாரு. 2 பேரும் ஷாக்காயிடுறாங்க. ஷாக்கானோடனே வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நேராக அவனோட அப்பன்ட்டே போய் கேட்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி அவன் அப்பன்ட்ட கேட்க போகிறாங்க. கேட்ட உடனே அவங்க அப்பன் சார் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அழுகையாக வருது, என் பையன் இறந்துட்டான்னு சொன்னோடனே ஓங்கி ஒரு அடியை விட்டு உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்போ தான் தெரியுது யார் கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஆள் தான். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனோட பையனை இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே அந்த கேஸில் பிடிச்சிட்டு போகும்போது அவங்க அப்பங்காரனை விட்டே அடிக்க விட்டுருப்பாரு. இந்த கோபம் தாங்க முடியாமல் அந்த பையன் என்ன பண்ணுவான்னா அந்த பையனும் அந்த பொண்ணும் இறந்துருவாங்க. இறந்தவங்க 2 பேரையும் இந்த பெரியவர் அந்த வீட்லேயே வச்சு புதைச்சிட்டு என் பையன் வெளிநாடு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சுருவார். நம்ப வச்சுட்டு இந்த இன்ஸ்பெக்டரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ரொம்ப நாளாக காத்திருந்து ஒவ்வொன்றா பிளான் பண்ணி ஒவ்வொருத்தராக கொலை பண்ணி எல்லா கேஸையும் இன்ஸ்பெக்டரோட மேலே திருப்பி விட்டுருவார். எந்த ஒரு சந்தேகமும் வராமல், யாருக்கும் எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைக்காம எல்லா கேஸையும் இன்ஸ்பெக்டர் மேலே போட்டு அவரை உள்ள தள்ளுறதா இவரோட பிளானே. எல்லாமே சக்ஸஸ் பண்ணி கொண்டு வந்துடுவார். கொண்டுகிட்டு அந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவார். மாட்டிக்கிட்டு அவர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா இவரை போட்டு அடின்னு அடித்து கேட்கும்போது உன்னை பழி வாங்குறதுக்காக தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் போலீஸ் அந்த பெரியவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும்.